ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது ஜின்யாங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹரி தெரியாம ஒரு டேட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனா அங்க போன அப்புறம் தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்க மீட் பண்றதுக்காக வந்திருக்கிறதே அவங்களோட பாஸ்ன்னு. அந்த வீடியோட எண்ணில் அவனை அவாய்ட் பண்றதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். ஒரு வழியாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு 2 பேருமே அங்கேருந்து வெளியே நடந்து வராங்க. நம்ம ஹரிக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக கிடைச்சிருச்சு அவன் அவங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அவன் இப்போவும் கூட நல்லா தான் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹரிக்கு ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இவ்வளோ இன்சிடென்ட் நடந்தோம், இப்போவும் என்ன இவன் சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கான். சரி நம்ம வேலையை நம்ம கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லி மறுபடியும் அவங்ககிட்ட வந்து ஆட்டிடியூடோட போய் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லேடி சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? நான் இது வரைக்கும் எத்தனை பேர் டேட் பண்ணியிருக்கேன்றது எனக்கு தெரியாது, அதில் இந்த பையனும் கண்டிப்பாக இருக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க சொல்கிறதெல்லாம் தூரத்தில் இருந்து அந்த லேடியும் கேட்டுட்டு மறுபடியும் அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக ஓடி வராங்க. இதை பார்த்ததும் பயந்து போய் அவ்வளோதான் நம்ம ஹரி. சரி இப்போ நான் இங்கிருந்து போயாகணும்னு நினைக்கிறேன், இல்லைனா அந்த லேடி மறுபடியும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்துருவாங்க அப்படின்னு இவங்க வேகமாக ஓடும்போது திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம ஜெசங்கோட கார் வந்துருது. உள்ள உட்காந்துருக்கு அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடி அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. ஜெசங் வந்து அவங்க கிட்ட கேட்கறான், மிஸ்டர் காங்டே என்ன ஆச்சு, இன்னைக்கு உங்களுடைய பிளைண்ட் டேட் தானே, அது நல்லபடியா நடந்து முடிஞ்சதா இல்லையா? ஜின்யாங்க வீட்டில் டிராப் பண்றதுக்காக வர சொல்லியிருப்பீங்கன்னு தான் நினைச்சு நான் வந்தேன். எங்க அவங்கன்னு கேட்க அங்க ஓடிக்கிட்டு இருக்கா பாரு. இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க இங்க என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே ஜெசங் கிட்ட சொல்லிட்டான் போல இருக்கு. இப்படி ஒரு பொண்ணு பத்தி நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்க இடத்துல நான் ஆல்ரெடி நிறைய பேர் டேட் பண்ணிருக்கேன்னு எந்த பொண்ணாவது சொல்லுவாங்களா? இப்படி அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது நம்ம காங்டேக்கு அவனுடைய தாத்தா கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பிளைண்ட் டேட் கேன்சல் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு தெரிஞ்சு வேணும்னே நீ தான் ஏதாவது பண்ணிருப்ப, நீ என்ன பண்ணாலும் சரி இந்த விஷயத்தை நான் சும்மா விட போறது இல்லை, உனக்கு நான் அடுத்து வேற ஒரு பிளைண்ட் டேட் ரெடி பண்றேன். பதிலுக்கு நம்ம காங்டே என்ன சொல்றான், இல்ல அதுக்கு அவசியம் இல்லை, இன்னைக்கு நான் ஒரு பொண்ணை மீட் பண்ணல, இதே பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இதை கேட்டது நம்ம ஜெசங் சடன் பிரேக் போடுறான். என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு போன்ல பேசிட்டு இருக்க அவனோட தாத்தாவை பதறிடுறாரு, என்ன அங்க சடன் பிரேக் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹரி அவங்களுடைய ஃப்ரெண்டு ஜின்யாங்க மீட் பண்ணி என்ன நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பிளான் பண்ண மாதிரி அந்த பிளைண்ட் டேட் ஆரம்பத்துல போகவே இல்லை தெரியுமா, எங்க அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவானு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா கடைசியா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே ஒரு லேடி என்ன தேடி வந்து எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. அவன் கண்டிப்பா என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பான்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க ஜின்யாங் கிட்ட. ஏன்னா அவங்களுடைய பிளைண்ட் டேட் தானே இது. 2 பேரும் எனக்கு ரொம்ப குஷியா இருக்கிறதுனால ஒரு கிளப்புக்கு வந்து பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஜின்யாங் கிட்ட இருந்து அவங்களுடைய அப்பா கால் வருது. அவங்களும் பேசிட்டு அப்படியே சோகமா உள்ள நடந்து வராங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்க, நீ இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தல அந்த காங்டேவை பத்தி, அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அவன் மேரேஜ் பண்ற லெவலுக்கு பேசிட்டு இருக்கான். ஹரி வேற இமேஜின் பண்ணி பாக்குறாங்க வெட்டிங் ட்ரெஸ்ல அவங்க இருக்கிற மாதிரி. நம்ம எதுக்கோ ஒன்று பிளான் பண்ணி போனா அது கடைசியில் ஏடா கூடமா முடிஞ்சிருச்சே அப்படின்னு. இப்போ இவங்களுக்கு இது பிரச்சனையோ இல்லை, ஜின்யாங்க தான் பிரச்சனை. ரிஜெக்ட் பண்றதுக்கு ஏதாவது பண்ணிட்டு வரும்னு பார்த்தா ஒன்னதான் மேரேஜ் பண்ணணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அப்படி நீ அவனை மீட் பண்ணி பேசிட்டு வரும்போது என்னதான் பண்ணிருக்க அப்படின்னு. இப்போ அப்படியே கட் பண்ண ஆஃபீஸ்ல காங்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெசங் வந்து அவங்க கிட்ட கேட்கறான், நீங்க உண்மையாவே அந்த பொண்ணு ஜின்யாங்க தான் மேரேஜ் பண்ண போறீங்களா? நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு தோணுது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை வெயிட் பண்ணி மேரேஜ் பண்ணலாம்ல. பதிலுக்கு நம்ம காங்டேவா, அதுக்கெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இந்த லவ் ஃபீலிங்ஸ்லாம் எப்படி இருக்கும் இதெல்லாம் நான் இது வரைக்கும் என்னோட லைஃப்ல ஃபேஸ் பண்ணதே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு தைரியமா அவருடைய உண்மை எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லியிருக்கா. எங்க 2 பேருக்கும் மேரேஜ் நடந்து அதுக்கப்புறம் என் லைஃப்ல என் கூட ஒன்னா இருந்தா அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்லாம இப்ப நான் இதுக்கு முடியாதுன்னு சொன்னேன்னு வை, என்னோட தாத்தா மறுபடியும் என்ன ப்ரெஷர் பண்ணிட்டே இருப்பாரு. எனக்கு வேற வழியும் தெரியல, இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாகணும். இன்னொரு பக்கம் நம்ம ஹரியை தான் காட்டுறாங்க. தூக்கம் வராம அப்படியே சோகமா படுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு ஜின்யாங் கிட்ட இருந்து கால் வருது. அதை தான் அட்டன் பண்ணி பேசுறாங்க. ஹரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா இந்த டைம் என்ன பெரிய பிரச்சனைல மாட்டி விட்டுட்ட. இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னா நீ அந்த காங்டேவை போய் மீட் பண்ணி இந்த மேரேஜ் அவன் பண்ணக்கூடாது, அவன் எப்படியாவது இந்த விஷயத்தை ரிஜெக்ட் பண்ண வை. ஹரிக்கும் ஒரே குழப்பமா இருக்கு, நீ சொல்றதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்னு நினைக்கிறேன். நான் ஒர்க் பண்ற கம்பெனில அவர் தான் என்னோட பாஸ். இந்த மாதிரி ஓம் பேரை யூஸ் பண்ணி நான் போய் அவரை மீட் பண்ணி பேசியிருக்கன்றதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சாருன்னு வை, என்ன வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. ஜின்யாங்கும் பதிலுக்கு நீ பயப்படாத, கண்டிப்பா அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது. ஏன்னா நீ ஒர்க் பண்ற அந்த கம்பெனில எத்தனையோ பேர் ஒர்க் பண்றாங்க. அவன் சிஇஓன்னு வேற சொல்ற, அவன் நேரில் உன்னை மீட் பண்றதுக்குலாம் சான்ஸே இல்லை, ஏன்னா அவங்கள எப்பவுமே ரொம்ப பிஸியா இருப்பாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங். இந்த பதட்டத்திலே சரியா தூங்காம நம்ம ஹரி இன்னைக்கு ஆஃபீஸ்க்கே லேட்டு. அவங்க ஒரு லிஃப்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வர மாதிரியே தெரியல, ரொம்ப நேரம் ஆகுது. பக்கத்துல இன்னொரு லிஃப்ட் வர்றதை பார்த்ததுமே ரொம்ப ஆர்வமா போய் நிக்கிறாங்க, சரி அதுல ஏறி போயிடலான்னு. ஆனா டோர் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஏதோ பேய பார்த்த மாதிரி பயந்து போய் நிக்கிறாங்க. எதுக்கு இந்த பதட்டம்னா உள்ளதான் நம்ம காங்டே நிக்கிறான், அவனுடைய தாத்தா அவனுடைய செக்ரட்டரி ஜெசங் கூடலாம். இவங்க உடனே அவனை பார்க்காத மாதிரி அப்படி திரும்பி நின்னுடுறாங்க. ஹரி வெளியே நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுடைய தாத்தாவும் என்னாச்சு உங்களுக்கு, லிஃப்ட்ல தான் இடம் இருக்குல்ல, சீக்கிரம் உள்ள வந்து நில்லுங்கன்னு சொல்றாரு. நம்ம காங்டேவும் கேட்கறான், இப்போ நீங்க லிஃப்ட்டுக்குள்ள வர போறீங்களா இல்ல அங்கேயே நின்னுட்டு இருக்க போறீங்களான்னு. ஹரி அவங்களோட ஃபேஸை காட்டாம அப்படியே தலைமுடியெல்லாம் வச்சு கவர் பண்ணிட்டு ஒரு ஓரமா போய் நின்னுடுறாங்க. இப்போ கரெக்டா காங்டே கிட்ட அவனுடைய தாத்தாவும் பேசுறாரு, இன்னைக்கு நான் இவ்வளவு சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் உன்கிட்ட நான் சில விஷயங்களை கிளியரா பேசுறதுக்காக தான். அந்த பொண்ணை மேரேஜ் பண்ற விஷயத்துக்கு நீ சரின்னு சொல்லிட்டல, இதை பத்தி நம்ம மேல போய் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதெல்லாம் காதுல வாங்கிட்டு நின்னுட்டு இருந்த நம்ம ஹரியும் லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆனதும் அங்க இருந்து வெளியே ஓடுறாங்க. ஆனா என்ன, அவங்க இங்க இருந்து ஓடின ஸ்பீடுக்கு அப்படியே ஐடி கார்டை கீழே போட்டு போயிடுறாங்க. காங்டே கையில கரெக்டா அதுவும் கிடைச்சிருது. அவன் எடுத்து அவங்களோட ஃபேஸை பாக்குறான். ஆனா டக்குன்னு அவனுக்கு அடையாளம் தெரியல. பிளைண்ட் டேட்ல அவன் மீட் பண்ண
பண்ண அதே பொண்ணு தான் இவங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க அதுல கண்ணாடி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பேர் ஹரின்னு போட்டிருக்கு. அவன் ஹரின்னு இவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டதே உங்களுக்கு பயங்கர ஷாக்கு. எப்படி இவருக்கு ஹரி தான் என்னோட பேருன்றது அதுக்குள்ள தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு கன்ஃபியூஷன்ல அவங்க அப்படியே திரும்பாம நின்னுட்டு இருக்கும்போது காங்டேவும் அந்த ஐடி கார்டை காட்டி சொல்றான், உங்களோட ஐடி கார்டு கீழே விழுந்துருச்சு, உங்க பேர் ஹரி தானே, திரும்பினா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹரி என்ன பண்றாங்க, அப்படியே 3 வாக்குல நடந்து போய் அந்த ஐடி கார்டை அவங்ககிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப வியர்டா இருக்கான்னு அவனுடைய தாத்தாவும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஹரி அந்த ஐடி கார்டை வாங்கிட்டு மின்னல் வேகத்துல அங்க இருந்து ஓடிடுறாங்க. காங்டேக்கும் ஒன்றும் புரியல. முன்னாடியே அவனுக்கு ஹரின்ற பேர்ல யாராவது பொண்ணு தெரியுமான்னு தெரியல. அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுடைய ரூம்க்கு வந்து அவனுடைய தாத்தா அந்த பொண்ணு ஜின்யாங்க பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. நீ அந்த பொண்ணை மேரேஜ் பண்ண போறியா, இதுதான் உன்னோட ஃபைனல் முடிவா என்னன்னு. இப்ப கூட ஒரு பேசுறதையும் காதுல வாங்கல. இந்த பொண்ணு ஹரி யாரு, அவங்களோட டீடைல்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஆஃபீஸ் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அவங்க எத்தனை வருஷமா இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு எல்லாம் அவங்களோட போட்டோ கூட செக் பண்ணி பார்க்கறான். ஆனா அதுல அவங்க கண்ணாடி போட்டிருக்காங்களா, அவனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அவன் பிளைண்ட் டேட்ல மீட் பண்ண அந்த பொண்ணு இவங்க தான். எனக்கு இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி இங்க பார்த்த மாதிரியே தோணுது. இந்த ஹரின்ற பேர் கூட யூனிக்கா இருக்கிறதுனால எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு இவன் பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு இருக்கான். தாத்தாவும் இவனை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ டாபிக்கை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாத, அந்த பொண்ணு ஜின்யாங்க நீ மேரேஜ் பண்ண போறியா இல்லையா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்ககிட்ட சொல்ல மாதிரி அந்த பொண்ணு ஜின்யாங்க நான் கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்கிறேன். அவ என்ன ரிஜெக்ட் பண்றதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. நான் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு பர்சன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும்ல. இதை கேட்டதவனுடைய தாத்தா அப்படியே பெருமையா சிரிச்சிட்டு இருக்காரா. செசங்கும் சிரிக்க வேண்டியதா இருக்கு. அவன் சும்மா தான் சிரிச்சிட்டு இருக்கான். உண்மையா அவனுக்கு சிரிப்புலாம் வரவே இல்லை. இதுக்கு இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹரி என்ன பண்றாங்க, ஜின்யாங்க கால் பண்ணி, இன்னைக்கு நான் என்னோட பாஸ் கிட்ட மாட்டியிருப்பேன் தெரியுமா, எத்தனையோ பேர் ஒர்க் பண்ற ஒரு இடத்துல நானும் ஒரு ஒர்க்கரு, பாஸ் கண்ணெல்லாம் நான் படவே மாட்டேன்னு சொன்னா இன்னைக்கே நான் மாட்டிக்கிட்டேன். கடைசியில எப்படி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்ல பதிலுக்கு ஜின்யாங்கும், நீ அதெல்லாம் எதுக்கும் பயப்படாத, அப்படிலாம் எதுவும் நடக்காது. இப்போ ஜின்யாங்க ஒரு கடையில தான் இருக்காங்க. அவங்க போன் பேசி முடிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க ஆப்போசிட்ல வர்ற ஒரு குழந்தை கையில வச்சிருக்கிற மார்க்கரை வச்சு தெரியாம அவங்களுடைய ட்ரெஸ்ல கிறுக்கி விட்டுருது. அந்த குழந்தையோட அம்மா குழந்தைய போட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜின்யாங் தான், இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க, அந்த குழந்தை வேற அழுதுகிட்டு இருக்கா, அதை சமாதானப்படுத்துறதுக்காக இவங்களும் மேஜிக் ட்ரிக்லாம் அதை ட்ரை பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. இதே நேரம் கரெக்டா நம்ம செசாங் வேற இந்த இடத்துக்கு வந்து ஜின்யாங் பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அழுதுட்டு இருக்க ஒரு குழந்தைய அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றதெல்லாம் அவன் பார்க்கறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜின்யாங் கடைசியா அந்த குழந்தைகிட்ட இருந்து ஒரு மார்க்கர் வாங்கி அவங்களுடைய ட்ரெஸ்ல ஒரு டிராயிங்க பண்றாங்க. அந்த குழந்தை கிறுக்கி விட்டதை வச்சு அந்த அவங்க ஏதோ ஃப்ளவர் மாதிரி டிசைன் பண்ணி இப்போ இது எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. அந்த குழந்தை வேற அதுக்கு ஏடா கூடமா பதில் சொல்லிட்டு இருக்கு. ஜின்யாங்க்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இங்க நடக்கிற இந்த காமெடிலாம் பார்த்துட்டு நம்ம ஜெசங்கும் சிரிச்சிட்டு இருக்கான். நான் கஷ்டப்பட்டு ஒரு டிராயிங் ரெடி பண்ணிருக்கேன், இதை பார்த்து அவனுக்கு ஃப்ளவர் மாதிரி தெரியலையா அப்படின்னு நம்ம ஜின்யாங் அந்த குழந்தைகிட்டே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு அவங்க அங்க இருந்து போகும்போது பதட்டத்துல அவங்களுடைய கார் சாவி அப்புறம் பர்ஸ் ரெண்டுமே மறந்து இங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. இவங்க அந்த கடையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம மறந்துட்டுமே அவங்களுக்கு ஞாபகம் வருது. வேகமா உள்ள போறேன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல நடந்து வந்துட்டு இருக்க நம்ம செசங் மேலே அடிச்சிடுறாங்க. அவன் கையில வச்சிருக்க பொருள் கீழே விழுந்துருது. அதை அவன் எடுத்துட்டு உங்களுக்கு எதுவும் ஆகலன்னு கேட்கறான். நம்ம ஜின்யாங்கால எதுவும் பேசவே முடியல. ஜின்யாங்க பார்த்ததுமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க போல இருக்கு. அவங்க வாயில வார்த்தையே வர மாட்டுது. அவன் அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு அங்க இருந்து நடந்தே போயிடுறான். ஜின்யாங் இன்னும் அவனே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் என்ன இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான், நேர்ல மீட் பண்ணி என்ன பிரயோஜனம், என்னோட ஃபோன் நம்பர் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஜின்யாங் போய் நம்ம ஹரியை மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. அந்த காங்டே எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு, அவர் உன்னை மீட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறார் போல இருக்கு. இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் நீ போய் அவரை மீட் பண்ணி பேசி இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே முடிச்சிரு. இப்ப நான் போய் அவரை மீட் பண்ணி பேசணும்னு வச்சுக்கோ, கதை கந்தலாகிடும். என் பேரை யூஸ் பண்ணி நான் ஒன்னு அனுப்பி வச்சிருக்கேன், நீ பிளைண்ட் டேட்காக வந்த பொண்ணே கிடையாதுன்ற உண்மையில அவர் கண்டுபிடிச்சாருன்னு வை, என்னோட அப்பா கிட்ட போட்டு விட்டுருவாரு. இதுதான் கடைசி டைம், இந்த ஒரு டைம் மட்டும் நீ எனக்காக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன இருந்தாலும் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா போயிட்டாங்க. அதனால நம்ம ஹரிக்கும் இப்ப வேற வழி இல்ல. இப்ப அப்படியே கட் பண்ண ஒரு காஃபி ஷாப்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹரி மறுபடியும் அந்த ஜின்யாங்கோட பேர்ல அவனை மீட் பண்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல நடந்து வர நம்ம காங்கிட்ட என்ன பண்றான், ஜின்யாங்கோட நம்பருக்கு கால் பண்றான். ஹரி கிட்ட இப்ப அவங்களுடைய போன் தானே இருக்கு. அவங்களுக்கு கால்ல எதுவும் வரல. அவங்க பாட்டுக்கு உட்காந்து போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நேரா அவங்க கிட்ட வந்து, ஜின்யாங் நீ 2 சிம் யூஸ் பண்றியா என்ன, நான் எப்போ உனக்கு கால் பண்ணாலும் நீ அட்டன் பண்ணவே மாட்டேன்றது இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு கையோட அவங்களுடைய போனை கேட்டு வாங்கி இவனுடைய நம்பருக்கு ஒரு மிஸ்டேக் கால் கொடுத்து அவங்களுடைய நம்பர் சேவ் பண்ணிக்கிறான். இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்றது நம்ம ஹரிக்கு புரியல. ஏன்னா நீங்க பாட்டுக்கு வந்து என்னோட பர்மிஷனை கூட வாங்காம என்னோட போனை வாங்கி நீங்க யூஸ் பண்றீங்க, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அவன் ஆப்போசிட்ல உட்காந்து ஏன் இப்படி பண்றதுல என்ன தப்பு இருக்கு, எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் நடக்க போகுது, அதுக்கப்புறம் நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ண தானே போறோம். பதிலுக்கு நம்ம ஹரியும் என்ன நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு அந்த மாதிரி எந்த பிளானும் கிடையாது, எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, நம்ம 2 பேருக்கு மேரேஜ் எல்லாம் செட் ஆகாது அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் சொன்னா அவனும் பதில் கரெக்டா கேட்கறான். அப்புறம் இன்னைக்கு பிளைண்ட் டேட்ல ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்டேன். கண்டிப்பா உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கும், நான் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கேன், அதுதானே காரணம். அவங்களும் பதிலுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க என்ன ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நானே வேணும்னே இப்படிலாம் பண்ணேன். ஆனா கடைசியில் என்னோட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு. இனிமே எனக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வராதீங்கன்னு சொல்லி கெத்த கோட் எடுத்துட்டு அப்படியே நடந்து போறாங்க. ஆனா காங்கிட்ட அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்து அவங்களை தடுத்து நிறுத்தி அவங்ககிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். நீ என்ன மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிற, அதுக்கான ரீசன் என்னன்னு மட்டும் சொல்லு. டக்குன்னு என்ன சொல்லி இந்த டாபிக் முடிக்கிறதுன்னு தெரியாம அவங்களும், நம்ம 2 பேரும் இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் பிளைண்ட் டேட்ல மீட் பண்ணோம், அதுக்குள்ள நான் எப்படி உங்களை நம்பி மேரேஜ் எல்லாம் பண்ண முடியும், அவ்வளவுதான விஷயம், இதுக்காக பயப்படுறேன், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் உனக்காக 10 டேட் அரேஞ்ச் பண்றேன், நம்ம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசி பழகலாம், என்னை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு நிறைய டைம் கிடைக்கும்ல அப்படின்னு
நார்மலா பேசிட்டு இருந்தவன் திடீர்னு இவங்க கிட்ட வந்து அப்பதான் நான் எந்தெந்த விஷயத்துல பெஸ்டா இருக்கன்றது உனக்கு தெரியும். இதை கேட்டது அவங்க பயந்து போய் அப்படியே மேல இருந்து கீழே விழுற மாதிரி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க நின்னுட்டு இருந்ததே ஸ்டெப்ஸ்ல தான். ஆனா ஹரி கீழே விழுறதுக்கு முன்னாடியே நம்ம காங்கிட்டே அவங்கள பிடிச்சிடறான். அவங்க கையை பிடிச்சி அவங்களை க்ளோஸா கிட்ட வர வச்சுட்டு அவங்க கிட்ட பேசுறான். உனக்கு டேட் பண்றதெல்லாம் பிடிக்கும்னு சொன்னல, ஒன்ன மாதிரி தான் நானும். ஆனா ஹரி இவன் அவாய்ட் பண்றதுக்காக அதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு உங்களை பிடிக்கல, நான் உங்களை டேட்டும் பண்ண மாட்டேன், மேரேஜும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் கையை தட்டி விட்டுட்டு அங்க இருந்து இறங்கி வெளியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. காங்கிட்டே சோகமா நடந்து வர்றதை பார்த்துட்டு நம்ம செசங்க அவங்க கிட்ட கேட்கறான், என்னாச்சு உள்ள உங்களுடைய மீட்டிங் எப்படி இருந்தது, நீங்க பேசணும்னு நினைச்சதெல்லாம் பேசிட்டீங்களான்னு கேட்க, நானே கொஞ்சம் கடுப்புல இருக்கேன், ஃபர்ஸ்ட் நீ இப்ப எதுவும் என்கிட்ட கேட்காதன்னு சொல்றான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, நம்ம ஹரி ரோட கிராஸ் பண்றதுக்காக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல பார்த்தா அந்த பையன் மின்னுதான் நின்றுட்டு இருக்கான். இப்படி ஒரு கெட்டப்ல அவனை பார்த்துட கூடாது அப்படின்றதுக்காக இவங்களுடைய ஃபேஸை மறைச்சிட்டு அங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. நம்ம காங்கிட்டேயோட கார் இந்த வழியா கிராஸ் பண்ணி போறது பார்த்துட்டு கரெக்டா உள்ளே ஏறி உட்காந்துடுறாங்க. அவனும் ஷாக்கிங்கா அவங்கள பார்த்துட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட பெர்மிஷன் இல்லாம நீ எப்படி என்னோட கார்ல வந்து உட்காரலாம்னு சொல்லி அவன் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நீ தானே கடைசி என்கிட்ட கெத்தா பேசிட்டு போன, நீ திரும்பவும் என்ன பார்க்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன்லாம், இப்ப எதுக்கு வந்து என்னோட கார்ல உட்காந்துருக்கான்னு கேட்கறான். உண்மை என்னன்னா நம்ம ஹரி அவன் பேசுனது கூட காதுல வாங்கல. அந்த மின்னிங்க இருந்து போற வரைக்கும் இவங்களே சேஃப்டிக்காக உள்ள வந்து பதுங்கி இருக்காங்க. அவன் காருக்கு பக்கத்துல நடந்து போறது பார்த்ததும் இவங்க என்ன பண்றாங்க, காங்கிட்டே பிடிச்சி எடுத்து க்ளோஸா உட்கார்ற மாதிரி பண்றாங்க. அவன் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் நம்ம காங்கிட்டே கிட்ட, நான் இப்படி எல்லாம் பண்றதை பார்த்து நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க, நான் உங்களை திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை உங்ககிட்ட ஞாபகப்படுத்திட்டு போலான்றதுக்காக தான் வந்தேன். இப்படி அவங்க என்ன பேசணுமோ எல்லாத்தையுமே பேசிட்டு காரை விட்டு இறங்கலான்னு பார்த்தா, நீ என்ன சொன்னாலும் சரி நான் உன்னை மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், எதுக்கு நீ என்ன வேணாம் அவாய்ட் பண்ற, அதுக்கு ஏதாவது காரணம் இருந்தா சொல்லு. இவன் அப்படி கேட்டதுமே பதிலுக்கு ஹரி, எனக்கு உங்க மேல ஆரம்பத்துல இருந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல, இதுதான் உண்மை, எனக்கு உங்களை பாக்குறதுக்கு என்னமோ ரெக்க வச்சு பறக்கிற டைனோசர் மாதிரியே இருக்கு, நீங்க அப்படிதான் என்னோட கண்ணுக்கு தெரியுறீங்கன்னு சொல்றாங்க. இவனுக்கு ஒன்னும் புரியல. நான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன பார்த்து இப்படி சொல்ற அப்படின்னு அவன் பாட்டுக்கு தோணு பேசிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹரி கார்ல இருந்து இறங்கி ஓடிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஆபீஸ்ல காங்கிட்டேவை தான் காட்டுறாங்க. செசாங்கோட போன்ல ரெக்க வச்ச டைனோசர் போட்டோ ஒன்று இருக்கு, அதை தான் பார்த்துட்டு இருக்கான். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இப்படிப்பட்ட டைனோசர் மாதிரி இல்ல. அப்புறம் எதுக்கு அந்த ஜின்யாங் மட்டும் நான் அப்படி சொல்லிட்டு போனா, செசாங்க அந்த போட்டோ எடுத்து குறுகுறுன்னு பார்த்துட்டு, இல்ல எனக்கு என்னமோ நீங்க இந்த டைனோசர் கூட மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது, உங்களுடைய ஃபேஸ் கட் கொஞ்சம் அப்புறம் உங்களுடைய நோஸ் எல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. காங்கிட்டேவனை பார்த்து முறைச்சதுக்கு அப்புறம் தான் செசாங்கும் சைலண்ட் ஆகிறான், கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு போவோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நமக்கு ஜின்யாங் அப்புறம் ஹரி இவங்க ரெண்டு பேரை தான் காட்டுறாங்க. அவனை தான் போய் நேரடியா பார்த்து அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்கல்ல, அந்த சந்தோஷத்துல ரெண்டு பேருமே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜின்யாங்கும் ஹரி கிட்ட, நான் இன்னைக்கு ஒரு பர்சனை மீட் பண்ணேன், இன்னைக்கு தானே அவனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன், ஆனா அவனை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அவனை மறுபடியும் சீக்கிரமே மீட் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்களுடைய கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் இவங்க ரெண்டு பேருமே தூங்கி எழுந்திருக்கிறாங்க. ஹரியோட வீட்டில் தான். ஹரியோட அம்மாவும் அவங்களுடைய பையனும் வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, நேற்று நம்ம ட்ரிங்க் பண்றதுக்காக வெளியே போனோம், அப்புறம் எப்படி வீட்டுக்கு வந்தோம் தெரியலையேன்னு. கட் பண்ண நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக். நைட்டு ஹரி வீட்டுக்கு வரலன்னு சொல்லி அவங்களே பதறி போய் உட்காந்துருக்கும் போது கரெக்டாக அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்திருக்கு. உங்களுடைய பொண்ணு அவங்களுடைய ஃப்ரெண்டும் இங்க குடிச்சிட்டு பண்ற அட்டகாசம் தாங்க முடியல, அவங்க நாங்களே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விட்டுறோம்னு சொல்லி விட்டுருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க ரெண்டு பேரும் சும்மா இல்ல, வீடா என்னென்னமோ பண்ணிருக்காங்க எல்லாரும் முன்னாடியும். நேற்று நம்ம இவ்வளவு விஷயத்த பண்ணமான்னு இப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஞாபகம் வருது. ஹரியோட அம்மா இங்க இந்த கத்திட்டு இருக்காங்க. அம்மா அது என்னமோ தெரியாம நடந்துருச்சு, அதுக்கு எங்க ரெண்டு பேரும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம காங்கிட்ட கிட்ட எப்பவும் போல அவனுடைய தாத்தா மேரேஜ் டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்காரு. இப்போ நீ ஜின்யாங் அப்படின்ற ஒரு பொண்ணை மீட் பண்றதுக்காக போனல பிளைண்ட் டேட்க்கு, அந்த பொண்ணு இது வரைக்கும் எல்லா பிளைண்ட் டேட்லயும் எல்லா பர்சனையும் ரிஜெக்ட் தான் பண்ணிருக்கா, உன்கிட்ட அந்த மாதிரி டைரக்டா எதுவும் சொல்லல, அப்படின்னா ஒருவேளை அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா அப்படின்னு அவர் பாட்டுக்கு சந்தோஷமா டீ குடிச்சிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. நடந்தது என்ன அப்படின்றது நம்ம காங்கிட்டுக்கு தான் தெரியும். அந்த பொண்ணு தான் நம்மள தனியா வந்து மீட் பண்ணி பேசி நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டாலேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இதை பத்தி இவன் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் போதே இவனுக்கு ஜின்யாங்கோட நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம், உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம ஹரியும் ஜின்யாங்க அவங்ககிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஹரி தான் ஜின்யாங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ நீ எடுத்திருக்க அந்த முடிவு தான் கரெக்டானது, நீ போய் எல்லா உண்மையும் அவங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டா இதுக்கப்புறம் எனக்கும் பிரச்சனை இல்லை உனக்கும் பிரச்சனை இல்லை. இதே நேரம் நம்ம காங்கிட்டு செசங் கிட்ட கெத்தா பேசிக்கிட்டு இருக்கான். நேத்தே அந்த ஜின்யாங்க கிட்ட எல்லாத்தையுமே தெளிவா பேசிட்டா இதுக்கப்புறம் அவனை மீட் பண்ணவே மாட்டான்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு மறுபடியும் அவனை மீட் பண்றதா சொல்லியிருக்கா, அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இன்னைக்கு யோசிச்சு அவங்ககிட்ட ஒரு நல்ல முடிவை சொல்ல போறா. உடனே செசங் எனக்கு என்னமோ அப்படி தோணல, அந்த பொண்ணு தான் நேத்து அவங்களை எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணி பேசிட்டால, நீங்க பாக்குறதுக்கு ஒரு டைனோசர் மாதிரி இருக்கீங்க, அவங்களுக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, இவன் வேற இப்படிலாம் அடிக்கடி அவமானப்படுத்திடுறானா, காங்கிட்டையும் எதுவும் பேச முடியாம அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான் அவனை. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.